பிடிஎஸ் டேட்டிங் ரூமரை பற்றி ஏன் டிஸ்பேட்ச் வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆர்டிக்கலாக வந்து ரிலீஸ் பண்ணலை? லைக் வந்து டிஸ்பேட்ச் கப்பல் ரிவீலிங், அப்புறம் நியூ இயர் கப்பல், இந்த மாதிரி. டிஸ்பேட்ச் கம்பெனியை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. இந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, எந்த ஐடல்ஸ் இல்லை ஆக்டர்ஸ் வந்து சீக்கிரட்டாக வந்து டேட் பண்ணணும், நம்ம கிட்ட வந்து போட்டு கொடுக்கறது தான் இந்த கம்பெனியோட வேலை. ஓகே, ஒரு வேர்ல்டு வைடு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். காயும் ஜெனியும் வந்து சீக்கிரட்டாக டேட் பண்ணதை வந்து ரிவீல் பண்ணது இந்த கம்பெனி தான். அதுவும் வந்து நியூ இயர் கப்பல் ரிவீலிங்கில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பிடிஎஸ் டேட் பண்ணுறது வந்து ஏன் இன்னும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஆர்டிக்கலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை? நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைப் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைப் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இந்த டிஸ்பேட்ச்க்கும் இந்த ரெண்டு கம்பெனிக்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலன்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியும் இல்லைனா வந்து பிடிஎஸ் வந்து ஒரு நான் செலிபிரிட்டியை வந்து டேட் பண்ணுறதுனால ஒரு கன்ஃபார்மான நியூஸ் அவங்கள்ட்ட இல்லாததுனால இந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேன் தியரி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.